மாற்று மொழியாளர்கள் சௌராஷ்டிர மக்கள் நடத்திய ஒரு மாநாட்டில் செந்தமிழன் சீமான் அவர்கள் கலந்திருக்கின்றார். இது தற்பொழுது தமிழ்நாட்டு அரசியல் வட்டாரத்தில் அனைவரும் பேசக்கூடிய ஒரு செய்தியாக மாறியிருக்கின்றது. இதை குறித்து தான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம். தமிழை குரல் வலையொலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். செந்தமிழன் சீமான் அவர்கள் ஆகப்பெரும் மனிதநேய ஜனநாயகவாதியாக தொடர்ச்சியான தங்களுடைய பல்வேறு பணிகளை ஆற்றி வருகின்றார். அதிலும் குறிப்பாக பிற மொழியாளர்களுக்கு சீமானை போன்று வேறு யாரும் அங்கீகாரம் கொடுத்ததில்லை என்றுதான் கூற வேண்டும். கட்சி ஆரம்ப காலம் முதல் இன்று வரை பல்வேறு இன மக்களுக்கு, மாற்று மொழியாளர்களுக்கு எம்எல்ஏ எம்பி சீட்டுகளை கொடுத்து அவர்களை வேட்பாளர்களாக நிறுத்தி அழகு பார்ப்பதில் செந்தமிழன் சீமான் தான் எப்பொழுதுமே உயர்ந்தவராக நிற்கின்றார். சாதியில் பின்தங்கியவர்கள், அதாவது பிற கட்சிகளெல்லாம் இந்த சாதியினருக்கு வாக்கு கொடுத்தால் என்ன, அதாவது வேட்பாளர்களாக நிறுத்தினால் என்ன, நிறுத்தாவிட்டால் என்ன என்று ஒதுக்கி தள்ளுபவர்களை கூட சீமான் அடையாளமிட்டு அவர்களை எடுத்து வந்து அவர்களுக்கும் ஒரு இடத்தை கொடுத்து தேர்தலில் தொடர்ச்சியாக அவரை பங்கு கொள்ள வைத்து கொண்டிருக்கின்றார். அந்த அடிப்படையிலே சீமான் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருப்பார் என்பது இதன் மூலமாக தெரிகின்றது. அந்த வகையில்தான் சீமான் அவர்கள் சௌராஷ்டிர மக்கள் நடத்திய ஒரு மாபெரும் கூட்டத்திற்கு சென்று செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமை தாங்கி இருக்கின்றார். அவர்கள் எதற்காக கூட்டம் நடத்தினார்கள் என்றால், அரசியலில் தாங்கள் ஒதுக்கப்படுவதாகவும் இன்னமும் பல கோரிக்கைகளை முன்வைத்தும் அந்த கூட்டம் நடந்தது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம். அதில் செந்தமிழன் சீமான் அவர்கள் கலந்து கொண்டதுதான் இங்கே பல கட்சிகள் பேசுபொருளாக தற்பொழுது மாற்றியிருக்கின்றது. சீமான் அவர்கள் தமிழர் என்று கூறுகின்றார். பிற மக்கள், பிற மொழியாளர்கள் பேசக்கூடிய, மேலும் கூட்டம் போடக்கூடிய அந்த இடத்திற்கு எப்படி செல்லலாம், அவர் தமிழ் மொழிக்காக பேசுகிறாரா, பிற மொழிக்காக பேசுகிறாரா என்ற விவாத பொருட்கள் எல்லாம் தற்பொழுது உருவாகி இருக்கின்றது. ஆனால் சீமான் அன்று தொட்டு இன்று வரை தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய மிக முக்கிய கருத்து என்னவென்றால், இங்கே வாழும் உரிமை யாருக்கும் உள்ளது. அது மலையாளிகளாக இருக்கட்டும், தெலுங்கர்களாக இருக்கட்டும், கன்னடர்களாக இருக்கட்டும், சௌராஷ்டிர மக்களாக இருக்கட்டும், இன்னமும் பிற மொழியாளர்கள் யார் வேண்டாலும் தமிழ்நாட்டில் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்ற உரிமையை செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒருபோதும் பறித்ததே கிடையாது. மாறாக தமிழ்நாட்டை தமிழர்தான் ஆள வேண்டும் என்ற உரத்த குரலில் எங்கு சென்றாலும் அவர் மிக தெளிவாக தங்களுடைய கருத்துரையை எடுத்து வைத்து விடுவார். அப்படிதான் இந்த கூட்டத்திலும் செந்தமிழன் சீமான் அவர்கள் அந்த சௌராஷ்டிரா மக்கள் குழுமி இருக்கக்கூடிய அந்த இடத்திலும் தமிழர்கள் ஆழ்வார்கள், நீங்கள் இங்கே வாழுங்கள், உங்களுக்கு வசதி மிகுந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி தருகிறோம், மேலும் எங்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்துங்கள் போன்ற விடயங்களை அங்கே பேசியிருக்கின்றார். மேலும் நான் உங்கள் கூட்டத்தில் பங்கு கொண்டதால் உங்களுக்கான அரசியல் அங்கீகாரம் நானே கொடுப்பேன், அல்லது என்னை அழைத்ததற்காக பிற கட்சிக்காரர்கள் எங்கே உங்களுடைய வாக்கு சிதறிவிடுமோ என்று அவர்களும் உங்களுக்கு சீட்டு கொடுப்பதற்கு மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே நான் வந்தால் இந்த கூட்டம் வெற்றிதான், நீங்கள் கவலையே பட வேண்டாம் போன்ற தோனியில் மிக சிறப்பானதொரு உரையை கிட்டத்தட்ட 45 நிமிடங்களுக்கு மேலாக அந்த மக்கள் மத்தியில் உரையாற்றினார் என்பதுதான் தற்பொழுது மிகப்பெரிய பேசுபொருளாக தமிழ்நாட்டில் மாறியிருக்கின்றது. நிச்சயமாக சீமான் அவர்கள் ஒருபோதும் பிற மொழிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே இடைஞ்சலாக இருந்ததில்லை. நாம் தமிழர் கட்சியையும் இடைஞ்சலாக இருப்பதாக அவர் கூறியதும் இல்லை. மாறாக தமிழர்கள் வாழ வேண்டும், தமிழர்கள் ஆள வேண்டும், பிற மக்கள் இங்கே வாழலாம், பெருமைமிக்க வாழ்க்கையை வாழலாம், அவர்களுக்கு சம உரிமை கொடுக்கவும் முடியும், அதே நேரத்தில் தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆள வேண்டும் என்ற சீரிய சிந்தனை மட்டும்தான் சீமான் அவர்கள் பொதுமக்கள் தமிழர்களிடையே விதைத்து வருகின்றார் என்பது மிக முக்கிய குறிப்பிடத்தக்கதாக இருந்து வருகின்றது என்று கூறினால் அந்த சொற்றொடர் மிகையாகாது. நிச்சயமாக சீமான் அவர்கள் தங்களுடைய பணியை எப்பொழுது மிக சீராகவும் சிறப்பாகவும் செய்து வருகின்றார். வருகின்ற 2026 தேர்தல் அதற்கான மாபெரும் மாற்றத்தை தமிழ்நாட்டு மக்கள், மேலும் நாம் தமிழர் கட்சிக்கும் கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. நிச்சயமாக மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.